கப் கெட்டி அவல் எடுத்துக்கிறோம். நல்ல ஒரு வளையலில் போட்டு கல் மண்ணை பார்த்துட்டு நல்ல ரன்னிங் வாட்டரில் கழுவி களைஞ்சிருங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு எந்த கப்பால் எடுத்தோமோ அதில் 1/4 கப்பு தண்ணி போட்டு நல்லா அமுத்தி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் அந்த முந்திரி பாதாம் பருப்பெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து பார்க்குறோம், நல்ல பூவாக உதிராக வருது. தொட்டு பாருங்கள், கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற விடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். உலர்ந்த திராட்சை போடுறோம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எந்த கப்பால் நம்ம அவல் எடுத்தோமோ அதில் 1/2 கப் தேங்காய் துருவலும் போட்டு நல்லா 2 நிமிஷம் பெரட்டி கொடுத்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தலையை தட்டி 1 கப் வெல்லம் போடுறோம். அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா கொதிச்சு வருது. இன்னொரு 2 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். 2 விரல்களில் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு வருது. குலோப் ஜாமுன் பதம் போல் இப்படி வரணும். இப்போ அந்த உதிர்த்து வச்ச அவலை அதில் கொட்டிடுறோம். சிரப்பில் நல்லா கிளறி கொடுத்து அப்படியே அமுத்தி வச்சு சிம்மிலே வச்சுருக்கோம். ஒரு 1.5 நிமிஷத்தில் சுற்றி வர அப்படியே பபுள் வரும், கொப்புளிச்சு வரும். இந்த நேரத்தில் ஏலக்காய் பொடி போட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுறோம். இப்போ மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கொஞ்சம் தண்ணி எவாப்ரேட் ஆகிருக்கு, ஆனாலும் கொஞ்சம் ஈரப்பசை இருக்குது. திரும்ப ஒரு நல்ல கலக்கி கொடுக்குறோம். திரும்பவும் மூடி வைக்கிறோம். இப்போவும் ஒரு 2 நிமிஷம் எடுத்து பார்க்குறோம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அந்த வறுத்த பொருட்களெல்லாம் இதில் கொட்டிக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யையும் விட்டு கிளறி கொடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் கோகுலாஷ்டமிக்கு கண்ணனுக்கு படைக்கிறதுக்கும் இது போல் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். கோகுலாஷ்டமி நாளில் இந்த பதார்த்தம் ரொம்ப உன்னதமான நெய்வேத்தியம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.